அவன் வயிற்றுல போய் பிரகலாதன்கிற பரமபாகவதோத்தமன் வந்து பிறக்கப் போகிறான். எல்லா தேவர்களும் ஹிரண்யகசிபுவனுடைய அட்டகாசம் தாங்க மாட்டாமல் நேர பெருமானிடத்திலே போய் பிரார்த்தித்தார்கள். நீர்தான் ஏதானும் பண்ணி வழி தேட வேண்டும் பகவான் அனுகிரகிக்கிறார். அதுதான் தெரிவிக்கிறார். யதா வேதேஷு யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மேமயி ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருஹ்ய தனிஷ்யேபி வரோர்ஜிதம். வேதத்திடத்திலேயோ பசுமாடுகளிடத்திலேயோ பிராமணர்களிடத்திலேயோ யாரொருத்தன் தவறாக நடந்து கொண்டாலும், முக்கியமாக என் பக்தர்களிடத்தில் யாரொருத்தன் தவறாக நடந்து கொண்டாலும் அவனை நான் விட்டு வைப்பதில்லை. இந்த ஹிரண்யகசிபு தன் வயிற்றில பிறந்த பிள்ளையான பிரஹ்லாதன்கிற என் பக்தன் அவனிடத்துல தவறிழைக்க போகிறான். அப்பொழுது நானே பிறந்தவனை முடிப்பேன், கவலை வேண்டாம் போங்கள் என்று பெருமான் தெரிவிக்க எல்லா தேவர்களும் திரும்பி வந்தா. இத்யுக்தா லோககுருனா தம் பிரணம்ய திவௌகசா. பெருமானை சேவிச்சுட்டு திரும்பி வந்தா பிரஹ்லாதனை பற்றி ஒரு 4 ஸ்லோகம் கொண்டாடுறார் பாருங்க. பிரஹ்லாதா அபூன் மகாம்ஸ்தேஷாங் குணைர்மஹத் உபாசகா பிரம்மண்யா ஷீலசம்பன்னா சத்யசந்தா ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாமேகா பிரிய சுகிருத்தமஹ. தன்னை போலத்தான் எல்லாரையும் நினைப்பன். சத்வகுண சம்பன்னன். யாருக்கும் விரோதம் துவேஷம்னு பார்க்கவே மாட்டான். தன்னை போல எல்லாரையும் நினைக்கக்கூடியவன், சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவன். வியசனேஷு மனுஷ்யானாம் பிரிஷம் பவதி துக்கிதா. யாருக்கு துக்கம் வந்தாலும் தன் துக்கமாக நினைப்பன், யாருக்கு சந்தோஷம் வந்தாலும் தன்னுடைய சந்துஷ்டியாக நினைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட பிரஹ்லாதன் வயிற்றிலே இந்த ஹிரண்யகசிபு வயிற்றில் பிறப்பான்னு எதிர்பார்க்கல. ஒரு அடுப்பு மூட்டி வைக்கிறோன்னு வச்சுங்க, தணல் அடுப்பு. அடுப்பு நடத்துல தாமரை பூத்தாரான்னு பார்த்துருக்கீங்களா? நிலத்தில் குளத்தில் தாமரை பூக்கும், அடுப்பில் தாமரை பூத்தா எவ்வளவு ஆச்சரியமோ அதை போலத்தான் இந்த ஹிரண்யகசிபு வயத்தில் வந்து பிரஹ்லாதன் பிறந்தான்னா ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். அவனுடைய குணத்தை எல்லாம் கொண்டாடினார். அந்த பிரஹ்லாதன் ன்யஸ்த கிரீடனகோ பாலா ஜடவத் தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிஷம். சின்ன குழந்தையா இருக்கிறச்சேலேருந்தே அவன் விளையாட்டு பொம்மைகளை வச்சுன்னு விளையாடினதே கிடையாதான். பெருமான் பொம்மையே வச்சுருப்பான். அவன் திருநாமங்களை கொண்டே தான் விளையாடுவன். பூவை பைங்கிளிகள் பூம் பூட்டில் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும்னு ஆழ்வார் தெரிவித்தார். பந்து வச்சுருக்கான், கிளி வச்சுருக்கான், பொம்மை வச்சுருக்கான், வண்டி வச்சுருக்கான், ஒன்னொன்றுத்துக்கு பேர் வச்சுருக்கான். மாதவன், கேசவன், கோவிந்தன், மதுசூதனன். அந்த பேரை சொல்லித்தான் பந்தே விளையாடுறான். அந்த பேரை சொல்லித்தான் கிளியை கூப்பிடுறான். அந்த பேரை சொல்லித்தான் சொப்பு வச்சுன்னு விளையாடுறான். மற்ற பொம்மையே அவன் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு நெஸ்த கிரீடனக்காக உலகத்து விளையாட்டே அந்த பிள்ளைக்கு தெரியல. எல்லாம் பெருமான் திருநாமத்தை கொண்டே விளையாடின்னு வந்திருக்கான். அத்தனை பாகவத்தோத்தமன். ஆசீன பர்யடன் நஷ்ணன் சயான பிரபிபன் புருவன் நானுசந்தத்தையே தானி கோவிந்த பரிரம்பிதா. தூங்கினாலும் இருந்தாலும் கிடந்தாலும் சாப்பிட்டாலும் பெருமான் திருநாமங்களே சொல்லிட்டு இருக்கான். பக்தர்களாக இருந்தா அவளே திடீர்னு சிரிப்பா, திடீர்னு அழுவா, திடீர்னு கூத்தாடுவா, திடீர்னு தரையில் படுத்துன்னு உருளுவா. ஏன் பண்ணுறானே நமக்கு புரியாது. பார்த்தா இதெல்லாம் ஒருவேளை பித்து பிடிச்சுடுத்தோ, நீங்கள் யாரும் பைத்தியம் பிடிச்சுடுத்தோன்னு தோணும். அதைத்தான் இங்கே இடத்துல சுகர் தெரிவிக்கிறார். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான்னார். கண்ணன்கிற கிரகம் மகாபூதம் வந்து இவனை பிடிச்சு கொடுத்துன்னார். பகவான் நாராயணன் இருக்காரே, அவர் வந்து 10வது கிரகம்னு வச்சுக்கலாம். நமக்கு 9 பற்றி நன்னா தெரியுமோ இல்லையோ. ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்கிறது உண்டு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை இருக்காரோ இல்லையோ, அவருக்கு 10வது கிரகம்னு வேடிக்கையாக பேர் சொல்லுவா. ஜாமாதான்னா மாப்பிள்ளை, தசமோ கிரகா. ஏன் அப்படின்னா இந்த 9 கிரகம் சேர்ந்து படுத்துகிற பாடு போராதுன்னுட்டு 10வது இவர் ஒருத்தர் சேர்ந்து வந்து படுத்துறாரோ இல்லையோ. அதனால் ஜாமாதா தசமோ கிரகா. நம்ம சம்பிரதாயப்படி ஜாமாதான்னா அழகிய மணவாளன். ரங்கநாதனுக்கு ஜாமாதான்னு பேர். பெரியாழ்வாருக்கே பெருமாள் மாப்பிள்ளை தானே. அதனால் அவரைத்தான் நம்ம 10வது கிரகமாக வச்சுக்கணும். அவர் மட்டும் நன்னா இழுத்து பிடிச்சுன்னுட்டார். 9 கிரகமும் இவனை ஒன்றுமே பண்ணாது. இது மகாபூதம், பெரிய கிரகமோ இல்லையோ. ஆனால் மற்ற கிரகம்லாம் பிடிச்சுன்னுட்டா விட்டுடுமேன்னு பிரார்த்திக்கணும். ஆனால் இந்த கிரகம் எப்போ பிடிச்சிக்கணும் பிரார்த்திக்கணும். இதுதான் மற்றதுக்கு இந்த கிரகத்து வித்தியாசம். பெருமான்கிற கிரகம் எப்போவான்னு பிடிச்சுப்பனா என்ன நமக்கு ஆசை. மற்ற கிரகங்கள் நல்ல வேளை விட்டுட்டு அது இருக்கிற இடத்துல அது இருந்தால் நாம் திருப்தியாக வாழ்வோமோ இல்லையோ. ஆனால் பகவான்கிற கிரகம் பிடிக்கணும்னு ஆசைப்படுகிறோமோ இல்லையோ. பிரகலாதனை நன்னா பிடிச்சுனுட்டான் எம்பெருமான். உலுக்கிறான். அவனை நினைச்சே அழுது ஆடி பாடி தூமணி வண்ணர் காட்செய்து இப்படியே தன் வாழ்க்கை போக வயசு வந்தது. பாடசாலைக்கு சேர்ந்தாகணும். சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கெல்லாம் குரு இருந்தாரோ இல்லையோ. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தா. சண்டன் மர்க்கன்னு பேர். நல்ல உபாத்தியாயர்கள். அவள் 2 பேரையும் கூப்பிட்டான். ஹிரண்யகசிபு போய் நன்னா சொல்லிக் கொடுங்கோ, பிள்ளைக்கு பாடம்லாம் சொல்லுங்கோ. என்ன பாடம்? வேதாத்தியனம் சொல்ல மாட்டா, எந்த சாஸ்திர பாடம் சொல்ல மாட்டா. ஓம் ஹிரண்யாய நமஹா, அங்கே தான் ஆரம்பம்.
ஓம் நமோ நாராயணாயா சொல்லக்கூடாது, ஊர் முழுக்க ஓம் ஹிரண்யாய நமஹான்னு சொல்லணும். சொல்லிக் கொடுங்கன்னு அனுப்பிச்சி விட்டா அவர் வாத்தியார் பாடம் சொன்னார், ஓம் ஹிரண்யாய நமஹா. இந்த பிள்ளை என்னமோ பட்டு எதிரொலி ஒலிக்கிறாப்புல ஓம் நமோ நாராயணாயாங்கிறான். அவர் பார்த்தார், ஓம் ஹிரண்யாய நமஹா சத்தம் போட்டு சொன்னார், ஓம் நமோ நாராயணாய. அவன் இன்னும் சத்தம் போட்டு திரும்ப பதில் சொன்னான். பார்த்தார் இவர், இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தா நமக்குத்தான் கெட்ட பேர்னு அப்பவே புரிஞ்சு விட்டார். ஏன்னா அந்தூரை பொறுத்த வரைக்கும் ஓம் ஹிரண்யாய நமஹா சொன்னாதான் வசதி, ஓம் நமோ நாராயணாயா சொன்னா இல்லை. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்போ நான் 3 தரம் ஓம் ஹிரண்யாய நமஹா சொன்னேன்னு இல்லையோ, இந்த பாவத்துக்கு பிராயசத்துக்கு எங்கே போகணும்னு தெரியாது. என்ன தேவையில்லாத உங்களுக்கு புரியணும்னு இன்னும் 2 தரம் நான் சொல்ல போக, இது என்னத்துக்கு ஓம் நமோ நாராயணாயா விட்டுட்டு திரும்ப திரும்ப ஹிரண்யனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கணுமா? அவள் 2 பேரும் சொல்லி கொடுத்தா பிள்ளை இதே கற்றுக்க ஆரம்பித்தான். ஆனால் அவா சொன்னத்தை கற்றுக்காம தன்னத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் பிள்ளை அரண்மனைக்கு வந்திருக்கான். தாப்பனார் பார்த்து பிள்ளை எடுத்து மடியில் பக்கத்தில் அன்போடு உட்காத்தி வச்சிருந்தார். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா இப்படி 10 நாளைக்கு ஒரு தரமான என்ன பண்ணுறேன்னு நம்ம கேட்கணும். அது மாட்டுக்கு போன வழின்னு விட்டுட்டா அது எங்கே போச்சுன்னே நமக்கு தெரியாது. அதனால் வந்த உடனே கூட்டு உட்காத்தி வச்சு கேட்குறான். பிரஹ்லாத அனூச்சதாம் தாத்த ஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம் காலேன, நீ இத்தனை நாளும் போயிட்டு வந்திருக்கே, அனூச்சதாம் தாத்த என்ன நீ கத்துன்னு வந்திருக்கேன்னு ஒரு பாடமான எனக்கு சொல்லேன், கேட்டுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு தாப்பனா ரொம்ப அன்போட மடியில் உட்காத்தி வச்சிருந்தார். கேட்டார். பிள்ளை இப்போ பதில் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்வா தன்மன்னே தீதம் உத்தமம். நான் தெரிஞ்சுருக்கிறதுலே மிக உத்தமமாக இதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அழகாக சொன்னால் இடி விழுந்தா போல இருந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. இதவன் எதிர்பார்க்கலை. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. 9 விதமாக விஷ்ணுவனிடத்துல எப்படி பக்தி பண்ணலான்னு தெரிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு நீட்டி முழக்கிட்டு சொன்னான் பிள்ளை. பார்த்தா ஹிரண்யகசிபு ஒரு பக்தியே வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்னும் 9 பக்தி வேற எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுன்னு வந்தியா? முதல் பக்தி ஸ்ரவணம், பெருமானை பற்றி கேட்க வேண்டும். கீர்த்தனம், வாயார பாட வேண்டும். ஸ்மரணம், மனத்தால நினைக்க வேண்டும். பாதசேவனம், திருவடிகளுக்கு கைங்கரிடன் தொண்டு புரிய வேண்டும். அர்ச்சனம், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் பண்ண வேண்டும். வந்தனம், விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். தாஸ்யம், அடிமை பெருமானுக்கு நான் அடிமைன்னு புரிந்து செய்ய வேண்டும். சக்கியம், அவனோட நட்பு பாராட்ட வேண்டும். ஆத்ம நிவேதனம், நம் ஆத்மாவையே பெருமானிடத்திலே சமர்ப்பித்து விட வேண்டும். இந்த 9 விதமான பக்தியை நான் தெரிஞ்சுட்டேன். இதான் பாடசாலைக்கு போய் புரிஞ்சுட்டேன்னா உடனே ஹிரண்யகசிபு கோவம் வந்தது. சண்டன் மர்க்கனை கூப்பிடுன்னா. அவள் 2 பேர் வந்தா, என்னமோ சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொல்கிறான் இந்த பிள்ளை, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்டா, கண்டிப்பாக நாங்கள் இல்லை, என்ன போய் இந்த மாதிரி பார்க்குறேன், நீ பார்க்குற பார்வை எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த சிரவணம் கீர்த்தனம்லாம் நாங்கள் சொல்லியே கொடுக்கல, இந்த பிள்ளை தானோ எங்கேருந்தோ தேடின்னு வந்திருக்கான், ஒரே ஒரு வாய்ப்பு கூட, இப்போ ஒன்றும் பண்ணிவிட வேண்டாம், திரும்ப போய் நாங்கள் ஒழுங்காக ஹிரண்யாய நமஹா சொல்லி கொண்டு வரோம் அப்படின்னு அவளும் சொன்னால், கடைசி வாய்ப்பு இல்லைன்னா உங்கள் தலை போயிடும் சொல்லித்தான் ஹிரண்யகசிபு அனுப்பி வைத்தான். சரின்னு திரும்ப போய் சொல்லி கொடுத்தா. போன தரமாவது அவளிடத்திலே சொன்னதை சொல்லாமல் மாற்றி பேசினா, இப்போ மற்ற பிள்ளைகளை உட்காத்தி வச்சுன்னு ஓம் நமோ நாராயணையா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஏற்கனவே பாடே தேவலை, வாத்தியாரோட நின்றுது. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் ஏற்பட்டு கூப்பிட்டு, பிள்ளையே, எந்த பிள்ளையை கொண்டுட வேண்டிதான், வேறு வழி கிடையாது என்ன, ஒரு நாகப்பாம்பை விட்டு கடிக்க சொல்ல, மலை முகட்டிலிருந்து பிடித்து உருட்டிவிட, விஷத்தை கொடுத்து முடிக்க பார்க்க, பெரிய பெரிய திக் நாகவராகங்களான யானைகளுடைய காலிலே இட்டு இடற, எது பண்ணி இந்த பிள்ளை அசையறதாவே தெரியல. ஆனை கிட்டக்க வந்து காலையால் இடற வரச்சே, இதை போல ஒரு யானையை ரட்சித்தானே பெருமாள் ஓடினார், இதுதான் கஜேந்திரம் அப்படின்னு அதை கட்டிக்கிறான். ஒரு நாகப்பாம்பை விட்டு கடிக்க சொன்னால், இதில் தானே எங்கள் பெருமாள் படுத்துட்டு இருக்கார், அதுதானே அவருக்கு படுக்கே அப்படின்னு அதை கட்டிக்கிறதுக்கு போகிறான். அக்னியில் உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்துன்னா, இந்த அக்னியை போல சவசவான்னு தானே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய திருமேனி இருக்கும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜசஸ்திரயாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, நாச்சியாருடைய திருமேனி வர்ணமாட்டமே இருக்கு இந்த அக்னி அப்படின்னு அதை போய் கட்டுக்கிறான். மலையிலேருந்து பிடிச்சு உருட்டி விட்டா, இதை போல ஒரு மலையைத்தானே கண்ணன் தூக்கி பிடிச்சிருப்பார் கோவர்தனகிரியா, இப்படியே எல்லாத்தையும் நினச்சுனுட்டா இந்த பிள்ளைய ஒன்றுமே கொல்றதாக தெரியவில்லை. எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஒன்னொன்னிலிருந்தும் பெருமான் ரட்சித்து கொடுத்தான். பகவானை தவிர மற்ற ஒத்தரு ரட்சகர்களாக இருக்க மாட்டார்கள்ங்கிறதுக்கு இதுதானே சாட்சி. நாம் நினைப்போம் தாயார் ரட்சிப்பர், தந்தை ரட்சிப்பர், தம்பி ரட்சிப்பன், அண்ணன் ரட்சிப்பன்னுட்டு. தாயார் காப்பாற்றுறதா இருந்தால் பரதனை கைகையை காப்பாற்றிருக்கலாமே,
தந்தை காப்பாத்துறதாக இருந்தால் இதோ ஹிரண்யகசிபு பிரகலாதனை காப்பாத்திருக்கலாமே, அண்ணன் காப்பாத்துறதா இருந்தா விபீஷணனை ராவணன் காப்பாற்றிருக்கலாமே, சுக்ரீவனை வாலி காப்பாற்றிருக்கலாமே. ஒத்தரையும் ரட்சித்ததா தெரியல. கடைசியில இவர்களால் கைவிட்ட அத்தனை பேரையும் பெருமானன்னோ ரட்சித்தான். ஆக ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். பிள்ளை லோகாச்சாரியருங்கிற மகாச்சாரியர் அற்புதமா எழுதி வைத்தார். பெருமானை தவிர மற்ற ஒத்தர் ரட்சகர்கள் ஆக மாட்டார்கள். அது இவ்விடத்திலே நிரூபிக்கப்பட்டது. அப்ப நினைச்சு நானா ஹிரண்யகசிபு, இந்த பிள்ளைக்கு ஏன் மரணமே இல்லைன்னு இப்பதான் புரியறதுன்னா, அவன் அதுலேயும் தன்னுடைய அழகா எடுத்துக்கிறான் பாருங்க. என்னை கண்டா யமதர்மராஜனுக்கு பயம், அதனால என் பிள்ளையை கண்டாலும் பயப்படுறார் போல் இருக்கு, அதனாலதான் என் பிள்ளைக்கு மரணம் இல்லை. சரின்னு பிள்ளைய கிட்டக்க கூட்டான். நாளைக்கு பாடசாலைக்கு போயிட்டு வா, நான் வாத்தியாரை மாத்தி விட்டேன், வேற உபாத்தியாயர் சுவாமி போட்டிருக்கேன், இவர் நன்னா சொல்லி கொடுப்பார். போனான் பிள்ளை. மறுநாள் திரும்பி வந்தா, நாளிலேருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கே போகமாட்டேன் அடம்பிடிச்சான் பிரகலாதன். ஏன் பிள்ளாய் போக மாட்டேங்கிறார், வாத்தியார பிடிக்கலையா கேட்டான்னு ஹிரண்யகசிபு. இல்லை, அங்கே போனேன், தேவர்கள்லாம் விரோதிகள், அசுரர்கள்லாம் நண்பர்கள், இவெல்லாம் நண்பர்கள் இவெல்லாம் விரோதிகள்னு பிரித்து சொல்கிறா. எனக்கு ஒத்தரும் மனசில் பிரிவினையே படமாட்டேங்கிறது. தாத்த கக்கேன சாஸ்யத்தே மித்ராமித்த கரா கதா குதா சர்வபூதாத்மகே தாத்த ஜெகன்மாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா. எல்லாருக்குள்ளேயும் ஒரே தெய்வம் இருக்க செய்தே இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது தந்தையே. நாள்லேருந்து நான் பாடசாலைக்கே போல, எல்லாரும் எனக்கு ஒன்னாத்தான் படுறாளே தவிர இவர்கள் வேற்றுமையை போதிக்கிறார்கள், எனக்கு ஒற்றுமைதான் மனசிலே படுகிறது என்ன பிள்ளை சொன்னா. யோசித்து யோசித்து எத்தனை பார்த்தாலும் இந்த பிள்ளை திருந்தறதா தெரியல. கடைசியா கோபத்தோட ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து கேட்க ஆரம்பித்தான். நீ யாரையோ சொல்லுகிறாய், ஏதோ ஒரு நாராயண நாமத்தை சொல்லுகிறாய், எதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுட்டாகணும். இதே விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தானோ இல்லையோ, அந்த சமயத்தில் அவளும் கேட்டா, இந்த மாதிரி உயர்ந்த உயர்ந்த அர்த்தம்லாம் உனக்கு மட்டும் தெரியறதே, எங்களுக்கெல்லாம் தெரியறதே இல்லையே, நீ மட்டும் எங்க கத்துண்டேன்னு கேட்கறா குழந்தைகள். அப்ப பிரகலாதன் பதில் சொன்னா, எங்க அம்மாவுக்கு கயாதுன்னு பேரு, எங்க தாப்பனார் ஹிரண்யகசிபு காட்டுக்கு தபஸ் பண்ண போனார். அப்ப இந்திரன் கபட வேஷத்தோட வந்து, நான் எங்க அம்மா வயத்துல கர்ப்பம் இருந்தேன், அப்ப தாயாரை பிடிச்சு இழுத்துன்னு போய் கொன்னுடலாம்ங்கிற முடிவு பண்ணான். நல்ல வேளை நாரதர் வந்து தடுத்தார் இந்திரனை, கர்ப்பிணி ஸ்திரியை அழைத்து போகாதே, மேலும் பிறக்கு போக குழந்தை ஆறுன்னு தெரியாமல் நீ தவறழைக்க பார்க்கிறாய், விட்டுடு என்று தன்னாசிரமத்துக்கு அழைத்து போனார். கயாதுவை வச்சிருந்தார். அவ பூர்ண கர்ப்பிணி. கதை சொல்லுண்டே ஏற்பர் நாரதர். கர்ப்ப காலத்திலே பாகவத கதையோ ராமாயண கதையோ பகவத் கதைகளை கேட்கறதுங்கிறது கர்ப்பத்துக்கு மிக நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால கதை சொல்லிருக்கார். அவளுக்கு ஆயாசம் தாங்காது, கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே அவ தூங்கி போடுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற கர்ப்பம் நன்னா முடிச்சுட்டு மொத்த கதையும் கேட்குமா. அப்படி நான் உள்ளேந்து கேட்டு கேட்டு தான் இத்தனை கதையும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு பிரகலாதம் பிள்ளை இடத்துல சொல்ல, அதுகளுக்கெல்லாம் மூக்கு மேலே விரல். கர்ப்பத்திலிருந்தே இந்த பிள்ளை தெரிஞ்சுட்டானா, நமக்கு தெரிய வேண்டாம், இவன் கூட நாம படிக்கிற மூலியம் அதுவே போரும் அப்படின்னு மற்ற குழந்தைகள்லாம் சமாதானம் பண்ணிவிட்டா தங்க மனசை. இப்படி எல்லாம் ஒத்தனா சொல்லிட்டு வந்தவன் கடைசியா ஹிரண்யகசிபு கேட்கிறான். யாரோத்தன் உனக்குள்ள இருந்து தூண்டி விடுறாப்புல தெரியறது, என் பேரை சொல்லாதே நாராயண நாமத்தை சொல்லுன்னுட்டு உனக்குள்ள இருந்து யாரோ தூண்டி விடுறான், அவனை மட்டும் யாருன்னு சொல்லுடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. பிள்ளை வேடிக்கையா சிரிச்சுட்டே பதில் சொன்னான். இந்த கேள்வி கேட்க சொல்லி உன்னை எவன் தூண்டினானோ அவன் தான் என்ன நாராயண நாமம் சொல்ல சொல்லியும் தூண்டியிருக்கா. உனக்கு கேள்வி கேட்ட தூண்டுறதுக்கு வேற ஒரு கடவுள், என்ன நாராயண நாமம் சொல்றதுக்கு வேற ஒருத்தனா. இதே நாராயணன் தான் உனக்கு அந்தராத்மா, அதே நாராயணன் தான் எனக்கு அந்தராத்மா. அவன் எங்கும் இருக்கிறான், உனக்குள்ள ஒருத்தன் எனக்குள்ள ஒருத்தனா, எங்க இருக்கிறான்னு கேட்கிறான் இவன். வியக்தந்தம் மர்த்து காமோசி